கண்ணா நீயும் பெரம்பலூர் தானப்பா? பிள்ளைய பற்றி கேட்க வந்தது யாரு? உன் பையனை பற்றியா? பையன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? சரி, வேற கல்யாணம் முடிச்சுட்டானா? ஒரே ஒரு விஷயம் சொன்னால் ஒத்துக்கிடுவியே? பெண்ணு பார்க்கணும்னு சொன்னதுக்கு அவன் என்னப்பா சொன்னான்? சரி, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய முதல் வாய்ப்பை நான் தாரேன். அது வரக்கூடிய ஜூலை 27ஆம் தேதிக்கு பிறகு அவனுக்கு வெளிநாடு சொந்தமான விஷயம் அவனுக்கே அங்கேருந்து ஆர்டர் வந்துடும். அதை செட் பண்ணி தந்துடுறேன். அதுலேருந்து 6 மாதம் கழித்து கல்யாணத்தை முடிச்சு தாரேன். சரணா, இந்தா நல்லா இருந்துக்கா, வெற்றி உண்டு. இப்போதைக்கு பல லட்சங்கள் செலவீடு பண்ணியிருக்கிய அதையெல்லாம் பல மடங்காக பெற்று தாரேன்டா. செல்வாக்காரடா, நல்லா இருக்கு, ஆனந்தமாக இரு மகனே. அவனுக்கு மட்டும் ஒரு 3 மாதம் கழியட்டும், ஜெயிச்சு தரேன், போயிட்டு வா, சந்தோஷமா இரு. சாப்பாடை முடிச்சுட்டு போகணும், அறவுரையாக போயிடக்கூடாது. போங்க 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 போங்க. கருப்பசாமி, பெங்களூர் பெங்களூர் ஊத்தி கொடுத்தாண்டி ஒரு ரவுண்டு புள்ள, அணுக்கும் பெண்ணுக்கும் பல ரவுண்டு. எனக்கு சரக்கு வச்சிருக்கவன் யாருடா? கொண்டா கொண்டா, ஊத்தி கொடுத்தாண்டி ஒரு ரவுண்டு. வரலாம், சரக்கு கையில் இருக்கா? காலில் வந்துட்டு வரலாம். மனநிறைவோடு என்னை பார்க்க வந்த மக்களுக்கு வேண்டுகிற வரத்தை கொடுன்னு கருப்பசாமி சொல்லிடுது. என்ன வரம் வேணும்? என்னப்பா, என்னம்மா படிச்சிருக்க நீ? கண்ண மூடுமா? உனக்கு கவர்மெண்ட் போஸ்ட் போடலாமா? அது போடுமா, தனியாரில் வேணுமா? கண்ண முடிக்க. அந்த குட்டி யாரு? உன் வீட்டுக்காரருங்க. இது யாரு? இந்த பிள்ளைய கையில் எடுப்பா. உனக்கு இது யாருடா? இது யாரு? பேத்தி. பேத்தி. பாசமாம் பற்றறுத்து. சரி சரி, வருத்தப்படக்கூடாதுமா. வருத்தப்படக்கூடாதுன்னா எப்படி வருத்தப்படாமல் இருக்க முடியும்? வீட்டுக்காரரை பற்றிய மனக்குழப்பமும் சிந்தனையும் உள்ளத்துக்குள்ளே நிறைய இருக்கா? வாழ்க்கை சரியான பாதையில் போகுதா போகலையான்னு உன்னால் தீர்மானிக்க முடியலை. அதனால் நமக்குன்னு ஒரு வேலையும் வழியும் வந்துருச்சுன்னா யாரையும் எதிர்பார்க்காம இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அவன் திருந்துவானா திருந்த மாட்டானாங்கிற ஒரு உள்ள குழப்பம். உன் பிள்ளைய கையில் வாங்கிக்கா. சரி, அவனையும் மனதை திருத்தி தாரேன். உனக்கு வேலை இந்த வருஷத்தில் 2024 முடியும் முன்னே உனக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். மாத சம்பளம் நம்ம ஐயா கருப்பசாமி கோயிலில் நடக்கக்கூடிய தான தர்மங்களுக்கு கொடுக்குறேன். இந்தா, ஜெயிச்சு தாரேன், வெற்றி உண்டு. முயற்சியை செய், நான் கூட இருக்கேன். ஜெயிச்சு தாரேன், வா. பட்டதாரியா படிக்கிறியா? என்ன படிக்கிற? மேல் படிப்பு இல்லை, அவனுக்கு வேலையை மட்டும் போட்டுக்கிறோம். சரி, போயிட்டு வாங்க. இந்தாப்பா, செண்பகப்பு உங்கள் ஊரில் நிறைய கிடைக்கு போலுக்கு. என்ன? சரி, ஆனந்தம் ஆனந்தம். கருப்பசாமிக்கு அப்படியா திருத்தணுமா? யாருன்னு கேட்போம். யாரும் பெங்களூரில் குடிகார யாரும் இருக்கீங்களா? குடிப்பழக்கத்தில் மன வருத்தப்பட்டது யாருப்பா? நீ குடிப்பியால? காலில் வந்துட்டு வா. வராகி யார? இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வாடா. அப்படியா? கேட்டுப்பா. உங்கள் அம்மா எங்கடா இருக்கு?
அம்மாவுடைய ஆரோக்கியத்தை பற்றி உன் மனத்தில் என்ன கவலை? ஏன் கேட்குற அப்படின்னு சொன்னால், தாயாருடைய ஆரோக்கியத்துக்கும் ஆயுளை பற்றியும் ரொம்ப குழப்பமான மனநிலைகள் ஓடிக்கிட்டு, புரியுதா? இந்த நிலைகளில் அவங்கள காப்பாற்ற முடியுமான்னு ஒரு கேள்வி நான் கேட்க வேண்டியிருக்கு. கால் வந்துட்டு அப்பா. கண்ணை முடிக்காடா கொஞ்ச நேரம். தாயாருக்கு ஒரு பக்கத்து இடுப்பு கால் வலி இவைகளெல்லாம் நிறைய இருக்கும். ஆபத்து வராது, ஆயுளுக்கு பங்கம் இல்லைன்னு உத்தரவாயிருக்கு. காப்பாற்றித்தாரேன். நீ ஏன்டா குடிக்கிற? கண்ணை முடிக்கா. இந்தா உன் கடன் 6 மாதத்தில் தீர்ந்துடும். வெற்றி உண்டு, பணமும் தாரேன், நான் குணமும் தாரேன். நல்லா இருக்கு. அதுக்கு பிறகு ஒன்று பிடிச்சிக்கிடுவேன் குடிக்கக்கூடாதுன்னு. சரியா? சரி. அப்படியா? அதே பெங்களூர் எல்லை தான் பெற்ற பிள்ளையை பற்றி மன வருத்தப்பட்டு கேட்க வந்தது. என்ன பிள்ளை அது? எங்கே இருக்கு? கால் வந்துட்டுவாங்க. இவன் யார்? அப்படியே இது உனக்கு சகோதரி. வெரி குட். தங்கப்பைய கால் வந்துட்டு வா. பங்கர முழுக்கிய எதுவும் மாட்டிக்கிடுவீனா? தம்பி நல்ல தம்பியா? தங்க தம்பி. என் தம்பி தங்க கம்பி. பொண்ணு எங்கே இருக்கா? என்ன செய்தா? நான் எதுவும் சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவீங்களா? வருத்தப்பட மாட்டீங்களா? கால் வந்துட்டு வாங்க. இல்லை, ஆள் பார்க்க சாந்தமாக இருக்க, நீ முரட்டுத்தனமான குணம் உடைய வேண்டாம். புரியுதா? குணத்தெல்லாம் மாற்றணும். மனதை அமைதிப்படுத்த வேண்டும். இறைவன்பால் திருப்பி உன் உள்ளத்தை அமைதிப்படுத்துவாயாக. என்ன உண்மையா இல்லையா? தம்பி ஏய் மைக்கில் சரி கரெக்ட். ஓகே ஓகே ஓகே. இப்போ உன் மகளை பற்றி நான் போய் கொஞ்சம் மனத்தை பார்த்தேன். அந்த மனத்தை நமக்கு கட்டுப்பட்டு நிற்கிறத மாதிரி தெரியலையே. புரியுதா? புரியலையா? அந்த மனத்தை திருத்தி உங்கள்கிட்ட தெளிவாக ஆக்கி உங்கள்கிட்ட ஒப்படைச்சா போதுமா? ஏம்னா இப்போ ஒரு இடத்துல பறி கொடுத்து மனவேதனையும் தன்னுடைய வாழ்க்கையை திசை திருப்பி வச்சுருக்கு வண்டி. இவளே ஒரு ஆம்பளை பழகிறத மாதிரி கொஞ்சம் சில பழக்கங்களை மண்டையில் ஏற்றி வச்சுருக்கிறான். அவள் வேலைக்கு போகிற இடத்துலேருந்து அப்படி பெர்மிஷனோட வெளியில் வந்து கொஞ்சம் சில குழப்பங்களை வெளியில் உருவாக்கிக்கிட்டு இருக்கான். புரிஞ்சுக்கணும். புரியுதாடா? வண்டி வாகனங்களை அதிகம் யூஸ் பண்ணுறான் தக்க துணையோடு. அது நமக்கு தெளிவாக இல்லை. மைசூர் ரோட்டுக்கு அடிக்கடி வண்டி போகுது. என்ன அதனால் காப்பாற்றி தெளிவு பண்ணித்தாரேன். மதியம் என்னை இருந்து பார்த்துட்டு போங்க. நல்லா இருப்பா. வாடா. சந்தோஷமா இரு, ஆனந்தமா இரு. கருப்பசாமிக்கு அங்கே யாரில் ரொம்ப சத்தமாக சொல்லுதான். சரி இருக்கட்டும். அப்படியா? சரி கேட்டு பார்ப்போம். பெங்களூர் எல்லை பல லட்சங்களை இழந்து வேதனைப்பட்ட மகன் யாரப்பா? என்னடா என்ன பணம் இறங்க போச்சு? இருங்க, உட்காரக்கூடாது, சொல்லிட்டு தான் செய்யணும். என்ன பிரச்சனை? கால் வந்துட்டு வரலாம். ஓ உட்காரலாம். 9 வருடங்களுக்கு முன்னால் உங்களுக்கு கீழே நிறைய பேர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. உண்மையா? வண்டி வாகனங்களோடும் தார இதப்பட்டைகளோடும் நிறைந்த பணிகள், பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் உங்கள் கையில் வந்துச்சு. ஆனால் இப்போ உங்களுடைய தொழில் எல்லாம் லாஸ் ஆகி நஷ்டப்பட்டுருக்குறீங்க. அதே மாதிரி என்னப்பா? அப்படியா? கேட்டு பார்க்குறேன். அது எங்கே? ஒரு கோயில் ஒன்று அறகுறையாக கிடக்க. உங்கள் தெருவுக்கு போகிற வழியில் ஒரு கோயில் எதுவும் அறகுறையாக இடிச்சு கிடக்கா? எந்த ஊரில் இருக்கிய? பெங்களூரில் தான் நான் கேட்குறேன். ஒரு கோயில் ஒன்று அறகுறையாக இருக்குது. கால் வந்துட்டு வரலாம்.
கேட்டு பார்ப்போம் தாத்தாட்ட. அதனால் இப்போ இந்த தொழிலாளர் மன நஷ்டமும் பண நஷ்டமும் பெற்று வேதனை பெற்றிருக்கு. உண்மையா இல்லையா? இதில் ஒரு சில டாக்குமெண்ட்டுகள் நம்ம கையில் இல்லாமல் மன உபாதையில் இருக்குது. இந்த கஷ்டத்திலிருந்து நீக்கி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்ப்பா? இந்த வருஷம் அவங்க குடும்பம் தனி குடும்பமாக ஆகுது. வர வைக்கிற தனி குடும்பமாவது வெற்றி ஆகிடும். என்னை மத்தியானம் பார்த்து போகலாம். கருப்பசாமி, பெங்களூர், கணவன், மனைவி, குழந்தை. கம்பியவே ஒடிச்சிருவான் போலுக்கு அந்த வேகத்தில். பெங்களூர் தானே கூப்பிடுவேண்ணா. ஓசூர் யாரு? உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். எல்லையில் முனீஸ்வர சாமியுடைய நடமாட்டம் இருக்கா? அதுலேருந்து பின் திசைக்கு சென்று பார்த்தேன். வண்ணமலர் சூடிய அன்னை ஆதிபராசக்தியினுடைய சொரூபிணியாக ஒருத்தி இருக்காளா? இப்போ 2.5 ஆண்டு காலங்கள் உன்னுடைய மனையில் கடினமான தொழில் இல்லாத மன வருத்தமும் கடன்களும் தொல்லையும் நடக்குது. இடைப்பட்ட காலத்தில் உன்னுடைய உடல்நிலைகளும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு விட்டது. இதுக்கு மாந்திரிகம் காரணம் இருக்குமான ஒரு சின்ன குழப்பம் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. இதுக்காக ஒரு ஜோசியரை போய் பார்த்து தெளிவடைஞ்சிக்கலாம்னு நினச்சிய, அங்கே மண்டையை சொரிஞ்சு கிடைத்த வரை தெளிவு கிடைக்கல. காலில் வந்துட்டுவாங்க. ஏய் சின்னப்படா, சும்மா இருக்காடி. அதனால் இந்த கஷ்டங்கள்லேருந்து தீர்த்து தெளிந்த தொழிலையும் கடனை தீர்த்து இருந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? அந்த வீடு இப்போதைக்கு அங்கே குடியேறவும் முடியாது, அது முடியவும் செய்யாது. 3 மாதங்கள் கால அவகாசம் இருக்குது. பொறுமையாக இருந்தால் நடக்கும். உன்னுடைய பணத்தை வர வைக்கிற கடையை நல்லா நடத்தி தரேன். தனித்து கட்டுடா, நாளைக்கு இடிச்சுக்கிட்டாலே அதை நல்லா இருக்கு. பதறாத ஏன் பதறத? என்ன ஒன்றுமே செய்யாது. புள்ள சர்வ ஆரோக்கியத்தோடு மகாலட்சுமியாக இருப்பான். இந்த வீண் குழப்பத்தை தூர விடு. ஐஸ்வர்யமாக இருப்பாங்களே பக்கத்தில் நல்லா போய்ட்டு வாங்க. கவலைப்படாமல் இருங்க. அன்னதானம் சாப்பிட்டு போங்க. அறகுறையாக போயிடாதீங்க. சரியா? வா. சென்னை மாநகர் அடுத்த அழைக்கிறக்க பெண்ணு நம்ம கிட்ட போயிட்டோம். பேருங்கு மெட்ராஸ இடுப்பு வலியாக இருக்கு. படபடா புடுபுடு படபடா படபடா படபடா. டேக் 1 டேக் 2 டேக் 1 டேக் 2 என்ன டிபார்ட்மெண்ட்டில் சொல்லுவாங்க? சினிமாவில் தொடர்புடையவங்க யாரும் இருக்கீங்களா? சினிமாவில் தொடர்புடையவங்க யாரும் இருக்கா? சினிமாவில் தொடர்பு யார் இருக்காப்பா? என்னது நீங்க கருப்பசாமி பைசில் 1. சரி கரெக்ட். யார் வரா? எந்த ஊரு? மெட்ராஸில் இருந்தீங்களா? கேரளா. நான் சென்னையை தான் கூப்பிட்ருக்கேன். மெட்ராஸு தான் கூப்பிட்ருக்காக்கா. ஃபோட்டோ எடுத்தீங்களோ? ஃபோட்டோ தான் எல்லோரும் எடுக்காங்களே. நீ எடுத்தியாடா? அன்னைக்கு விஜய் அந்த அண்ணன் கூட எடுத்தலாம். இருங்க அது சொல்லுதாக்கா. ஏக்கா ஒன்று நமக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது? நான் கூப்பிட்றேன். வாக்கிய தகராறு நமக்கு கிடையாது. சென்னை மாநகர் சொத்து டாக்குமெண்ட் சம்பந்தமாக மன உபாதை அடைந்தது யார்? வந்துட்டா? வா 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 வா.
இவருக்கு உட்கார முடியாது, நின்றுக்கலாம். கண்ணங்கருத்த கிளி கட்டழக கிளி அண்ணனை போட்டாளடி நம்ம ரெக்கார்டு கிராஸ் ஆகிடுதுப்பா, வேறு ஒன்றும் இல்லை. நீதிமன்றம் போயிருக்கீங்களா? கோர்ட்டில் கிடக்கா கேஸு? அந்த கேஸை அடித்து தந்தால் போதுமா? உங்கள் பக்கத்தில் முடிச்சு தந்தால் போதுமா? திருவேற்காட்டிலேருந்து மாரியம்மா வரவாளா வீட்டுக்கே வந்துக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த உடல்நிலை பாதிப்புக்கு என்ன காரணம்னு கேட்கணும். இப்படி எதிர்பார்க்காம ஒன்று நடந்துருச்சே, அதுக்கு என்ன காரணம்? பிரத்தியாரால் எதுவும் செய்யப்பட்டிருக்குமா? செய்வனை கோளாறுகள் நடந்திருக்குமா? அப்படிங்கிற ஒரு சிந்தனை உன் உள்ளத்தில் இருக்கிறது. நடந்தது உண்மை, தீர்த்து தரவது என் கடமை. போதுங்களா? ஓகே. அதே மாதிரி இன்னும் ஒரு பக்கத்து நரம்பும் எலும்பும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதை சீர் பண்ணி மருத்துவத்தாலும் என் சக்தியாலும் உன்னை வெளியாக்கி தந்துடுறேன். போதுங்களா? சரி, இவ்வளவுதான பிரச்சனை. அடுத்த மாதம் முடிஞ்சிடும், முக்கால்வாசி பணம் கிடச்சிரும். வா பக்கத்தில். உணர்ச்சி வசப்படக்கூடாது, விஷயத்தை முடிஞ்சு சொன்னால் போதும். என்ன வேணும்? 15 நாள் டேட்டு ஆப்ரேஷனுக்கு அப்படின்னு சொன்னாங்க. மறுநாள் காலையில் 11 மணிக்கு ஆப்ரேஷன், கரண்ட் ஆப்ரேஷன் ஆகிட்டு நல்லபடியாக ஐயாவுக்கு வந்துட்டார். அம்மாவும் வந்தாங்க, பவானிமாவும். கருப்பு வந்திருக்காங்க. கருப்புக்கு மேலே கூட சீட்டு அமைச்சு கொடுக்கணும். 2 வருஷமாக போராட முடியல. அதுக்கு என்ன வழி? லேண்டு விற்கல, பிளாட்டு போட்டதும் விற்கல. 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இடத்த விற்று தாரேன். அது கிடைச்சவனும் எண்ணத்தெல்லாம் நிறைவேற்றியும் தாரேன். 3 மாதம் தனி, 90 நாட்கள் அவகாசம். சிந்தக்கூடாதுலா, 90 நாட்கள் கால அவகாசத்தை எல்லாம் முடிச்சு தரேன்ப்பா. இந்தா பற்றி ஒன்று உட்காருங்க, பிறகு பேசலாம். எஸ், இந்தாப்பா, நல்லா இருக்குப்பா, நல்லா இருப்பா, சந்தோஷமாக இருப்பா. சென்னை மாநகர் தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? பொம்பளை பிள்ளையா? நரசிம்மா. பையன் எங்கே இருக்கான்? இப்போ அவன் இறந்ததை பற்றி என்ன கேட்கணும்? நான் கேட்குற கேள்விக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொன்னால் அதுக்கு உண்மையெல்லாம் வெளியே வந்துடும். பெருமாள் கோயில் எங்கே இருக்குது? நரசிம்மமூர்த்தி. நீங்கள் கிறிஸ்டின்? சரி, பரவாயில்ல, கால் வந்துட்டு வாங்க. 3 விதமான ஆஸ்திகள் வரலாம். 3 விதமான சொத்துக்கள். அது சம்பந்தமான போட்டி பொறாமைகளினால் தீவினைகள் செய்வதில் தான் உன்னுடைய மகனுடைய உயிர் பிரிந்தது. இதுதான் உண்மை. அதில் ஒரு சொத்து சம்பந்தமான வழக்குகள் பகிர்ந்திருக்கும். ஆமாம், பதிவாகியிருக்கு. அதை சரி பண்ணி செம்மையாக்கி தாரேன். அந்த தீவினைகளுடைய பிரதிபலிப்பு இன்னும் இருக்கா? அது இருக்குது. அடுத்தவங்களை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அதை பண்ணித்தாரேன். ஒரு முறை வேளாங்கண்ணியை போய் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சா? இன்னும் ஒரு முறை போயிட்டு என்னை பார்க்கணும். அதுக்கு வெற்றி ஆகித்தாரேன், ஜெயிச்சுத்தாரேன். நல்லா தனியே இருந்து என்னை பார்த்து கேட்டுக்கலாம். வெயிட் பண்ணுங்க, பிறகு பேசிக்கலாம். கருப்பசாமி, அதே சென்னை மாநகர் தன் தொழில் மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? என்னடா தொழிலே? சென்னை தான் வரையா? என்னடா என்னடைய தொழில் தம்பி? என்ன தொழில்ப்பா? வியாபார ஸ்தாபனம். கால் வந்துட்டு வா. ஜெய ஜெய தேவி துர்கா நீ சரணம்.
உன்னுடைய கடையினுடைய எதிர்ப்புறத்தில் மற்றொரு பாகத்தில் அம்மன் கோயில் இருக்கு. துர்காதேவியுடைய பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். சத்தம் காத்து கேக்கா கால் வந்துட்டோம். அப்படியா? சரி. வியாபாரத்தை பற்றியும் குடும்ப வாழ்க்கையை பற்றியும் உன் உள்ள கொஞ்சம் குழம்பி இருக்குடா. உண்மையா இல்லையா? இந்த தொழிலை தடையில்லாமல் வெற்றியாக நடத்தி தரேன். வேற என்ன வேணும் உனக்கு? அதுக்கு இடம் இப்போதைக்கு மாற்றமாக உனக்கு உடனடியாக கிடைக்கலையே. அதனால் இன்னொரு 3 மாத கால அவகாசம் வாங்கி தரேன். வேறு இடத்தையும் பிடிச்சி தரேன். இதை விட விசித்திரமான இடமா இருக்கும். அதே லைனில் ஒரு கார்னரில் ஒரு கடை அமையும். வாங்கிக்கலாமா? போ. இந்த கனியை கொண்டு அங்கே போடு, விற்றுக்கலாம். இந்த கனியை வீட்டில் கொண்டு வை. வியாபாரமும் கிடைக்கும், வியாபார ஸ்தானமும் கிடைக்கும். இந்த அப்படி பக்கத்தில் வா. நல்லா இருக்கும் மகனே. வெற்றி ரெண்டுமே சக்தி வாய்ந்தது தான். கர்மசாமி அப்படியா? ஓ, சென்னை மாநகர் புதுமையாக எனக்கு ஒரு தொழில் அமைய வேண்டும் என்று சொல்லி மன உபாதை அடைந்து வந்தது யார்? என்ன தொழில் தான் வேணும்? கால் ஒன்று வரலாம். இதுவரை என்ன தொழில் பார்த்துக்கிட்டு இருக்க? யார் இவர்? கல்யாணி களத்துக்கா? 3.25 ஆண்டுகளுக்கு முன்னால நடத்தி வந்த தொழில் எதிர்பாராமல் தடையாகி பல நஷ்டங்களும் விபத்துக்களையும் சந்தித்து மீண்டு வந்தவன் உண்மையா? அதனால் நமக்கு இந்த யோக காலங்கள் சரியில்லை என்று சொல்லி இப்பொழுது தடை உத்தரவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இனி புதுமையான நிலையில் வாகனங்களை பெற்று வாழ முடியுமா, அது சரியாகுமா என்ற ஒரு குழப்பம் மிகுந்த ஒரு கேள்வி 2 பேர் உள்ளத்திலும் ஓடிக்கொண்டு இருக்காங்க. கால் வந்துட்டுவாங்க. மணி 12. அதனால் வரக்கூடிய ஆவணி மாதத்தில் வண்டிகளுக்கு புக் பண்ணி வாகனங்களை பெற்றுக்கொள்ளலாம். எல்லா வண்டிலையும் உன் அலுவலகத்திலையும் என் பேர் எழுதிக்கா, என் போட்டாவையும் போட்டுக்கா. வெற்றிகரமாக ஓடும். ஆந்திரா வரை உன் வண்டி ஓடி வரும்டா. இந்தா அந்த வேலை கிடைச்சாச்சு. உனக்கு நல்ல நண்பர்களுடைய உதவியால் கிடைக்கும். போயிட்டு வாங்க. சென்னை மாநகர் தன் ஆண் மகனை பற்றி கேட்க வந்தவன், ஆம்பளை பிள்ளையை பற்றி கேட்க வந்தவன். இன்னொரு ஆள் இருக்கார். யாரு? பொம்பளை பிள்ளை. அப்படியா? கேட்டு பார்ப்போம். ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்லுதாரான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா வேண்டாம். ஆஞ்சநேயர் கோயில் எங்கே இருக்குது? உங்கள் வீட்டு பக்கத்தில். கால் வந்து என்னப்பா செய்யணும் பையனுக்கு? கண்ண முடிக்கலாம். பையன் ஒரு பூவுக்கு பின்னால் போகிறான். உன் கையில் என்ன இருக்கு? பூனா என்னது? அதே மாதிரி உனக்கு வீடு அமையதுக்கு 6 மாத கால அவகாசம் இருக்குது. அதுவரை நீ பொறுமையாக இருக்கணும். இதற்கிடையில் சில பேர்கள்ட்ட தகராறு பண்ணி குடும்பங்களில் மன குழப்பங்கள் பல வந்துருச்சு. அதில் கொஞ்சம் மந்திரமெல்லாம் பண்ணினாங்கன்னு நிறைய பிரச்சனைகளும் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. புரியுதா? அதையெல்லாம் தீர்த்து தெளிவாக்கி தந்தால் போதுங்களா? வடபழனிக்கு போனியா முருகனை பார்க்கறதுக்கு? எப்போ போனேன்? ஒருத்தருக்கும் பக்கம் தானே, போக வேண்டியது தானே. கால் வந்துட்டு வா. இந்தா வீடு விஷயத்தையும் அமைதித்தாரேன். உன் பையனுடைய மனதை கொஞ்சம் அடக்கி தெளிவு பண்ணித்தாரேன். இந்த மகனே வெற்றி உண்டு.
யார் சொன்னா? என் கையில் கொடுக்க சொன்னாங்க. ஆட்டா புட்டா ஆட்டா புட்டா ஆட்டா புட்டா இதுதான். இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இருக்குப்பாங்க, வெற்றியாக்கி தரேன். சரியா? இருந்து பார்த்துப்போம். கருப்பசாமி, சென்னை மாநகர் என்னப்பா அது எங்கே இருக்கு? நீதிமன்றத்தில். நீதிமன்றத்தில் யாருக்குப்பா வழக்கு இருக்கு? பாப்பாங்க, என்னையா வழக்கு அது? வீட்டு வழக்கு. டிங் டிங் கால் வந்துட்டு வாங்க. உன்னுடைய வீட்டு வழக்கு நியாயமானது. ஆனால் போன 9 மாதங்களுக்கு முன்பே அது உங்கள் பக்கத்தில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அப்படி நடக்கலை. சாதுரியமான ஒருத்தன் உள்ளே புகுந்து உங்களை திசை திருப்பி ஏமாற்றி விட்டுட்டான். இதான் நடந்த சம்பவம். இப்போ இந்த வழக்கை உங்களை வெற்றியாக்கி ஜெயிக்க வச்சு உரிமையை வாங்கி தந்தா போகுங்களா? இந்தா வாங்கி தந்துடுறேன். கால் வந்துட்டு வா. இந்தாப்பா, என்னை பார்த்து போகணும் போகும்போது. என்ன வெற்றியாக்கிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. வா மகனே வா. 3:30 மணிக்கு 3:30 மணிக்கு என்னை பார்த்து போகணும் சொல்லுதேன். சரி. கருப்பசாமி, அதே சென்னையில் திருப்பதி வெங்கடாஜலபதியை வீட்டில் வைத்து வணங்குவோர் யார்? பெருமாள் வெங்கடாஜலபதியை. திருப்பதி வெங்கடாஜலபதியை யார் வீட்டில் வச்சிருக்கா? அவருக்குரிய பொருள் இது இருக்கா? என்ன வச்சிருக்கிய? வேற காணிக்கைகள் எதுவும் வச்சிருக்கீங்களா? ஏன் அங்கே கொண்டு போடல? எப்படி? அதுக்குரிய நேரம் வரல. யா கால் வந்துட்டு வா. ஒருத்தர் நினைக்க, இதெல்லாம் எப்படியா இவருக்கு தெரியுது? என்ன வேணும்ப்பா உனக்கு? வீடு கொஞ்சம் கண்ணை முடிக்காங்க. என் மனத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்காங்க. உங்களை நான் புரிஞ்சுக்கிடுறேன். ஆழமாக என்னையை மட்டும் நினச்சிக்காண்டே. இப்போ பார், இவனுடைய உடல்நிலைகள் உறுதியாக இருக்குன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? புரியுதா? எதிர்பார்க்காம வலி வேதனையினால் ஆபரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை வருமோங்கிற ஒரு சின்ன சந்தேகம் உன் உள்ளத்தில் தோணும். அந்த நேரம் என்ன பார்க்க நான் உனக்கு குணமாக்கிடுவேன். சரியா? 3 ஆண்டுகளுக்கு முன்பே வீடு சம்பந்தமான பேச்சுவார்த்தையும் முயற்சிகளும் நடந்தன. ஆனால் நீ ஒருத்தரை நம்பி இப்போ வீண் போயிருக்குன்னு நான் சொல்லவா, அல்லது நம்பி இருக்கிறது நியாயந்தாம்னு சொல்லவா? நான் தான் சொல்லணும். அப்படியா? சொல்லிடவா? அப்போ உனக்கு உன்னை நீ யாரை நம்பியிருக்கியோ அவனை நான் வீடு வாங்கி தர வைக்கிறேன். அவநம்பிக்கையை உருவாக்காமல் நல்ல வார்த்தையை சொல்லி உன்னை காப்பாற்றிருந்தேன். அப்படி வீடு முதல்ல இன்சியல் அமௌண்ட்டு போட்டு உன் பேருக்கு நான் வாங்கி தந்துடுவேன். அடுத்து உள்ளதை நீ படிப்படியாக மாதம் மாதம் உன் உழைப்பில் நீ கட்டிக்கணும். அப்போந்தான் அந்த வீடு உனக்கு உண்மையிலேயே உரிமையானது. அப்படி செஞ்சு தந்தா போதுங்களா? கால் வந்துட்டுவான் என் பிள்ளை, சந்தோஷமாக வந்துட்டுவான். வரலாம். இங்கே வா. வீடு கிடைச்சாச்சு, சந்தோஷமாக இருங்க. ஆவணியில் விளைஞ்சாச்சு, நல்லா இருங்க. என்னது? கடன் தீர்ந்தாச்சு, போயிட்டோம். நல்லா இருங்க. சரி கருப்பசாமி,
ஆமாம், செங்கோட்டை. டெல்லி பக்கத்தில் ஒரு செங்கோட்டை இருக்குது, அந்த செங்கோட்டை இல்லை. நாகலாபுரம் பக்கத்தில் ஒரு செங்கோட்டை இருக்குது விளாத்திக்குளம் ரூட்டில், அந்த செங்கோட்டை இல்லை. ஆமாம், இங்கே இருக்குது நம்ம செங்கோட்டை பக்கம் ஒரு செங்கோட்டை இருக்குது. செங்கோட்டை எந்த இடம்பா உங்களுக்கு? அப்படியா? காலில் வந்துட்டு வரலாம். இன்னுங்க தாத்தா, வரலாம் பக்கத்தில். உங்கள் வீட்டுக்கு பின்னால் போனேன், வலதுபுறத்தில் ஒரு விநாயகர் வராரு. என்ன பிள்ளையார் இருக்காரா? அதையெல்லாம் தாண்டி போனால் ஆற்றுப்பாலம், பன்றி மாடம், அந்த மாடம், இந்த மாடம்னு எல்லா தெய்வமும் வந்துடும். இப்போ 1.5 ஆண்டு காலங்களாக உடல்நிலை கோளாறும் மனவருத்தங்களும் நிறைய வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி வச்ச பொருள் காணாமல் போகிறது மாதிரி ஒரு சூழ்நிலைகளும் வீட்டில் இருக்குது. ஒரு பிள்ளையை பற்றிய மனக்குழப்பமும் சிந்தனையும் மண்டையை திருக்கிக்கிட்டே இருக்கும். உண்மையா? வேறு என்ன வேணும்? காலில் வந்துட்டு வாங்க. அப்படியா? ஒட்டாளத்துக்கு போகலாம். எதுக்கு போனால் கேட்டு சொல்லுவோம். எசக்கியம்மன் சாமியை போய் என்றைக்கும் கும்பிட்டுருக்கீங்களா? எங்கே போய்? இளஞ்சில். சரி, என்ன கட்டி அங்கே போய்? சரி, இந்தா உன்னுடைய பண கஷ்டமும் மனவேதனையும் தீரும். செய்வன கோளாறுகள் நடக்கலை, வீணாக கற்பனை பண்ண வேண்டாம். சரியா? வேறு என்ன வேணும் மகளே? பக்கத்தில் வா. கடன் தீர்வதற்கு செல்வத்தை தந்திருக்கேன், வச்சுக்கோ. நல்லா தொடர்ந்து என்னை ஒரு 3 முறை பார்க்க வாங்கப்பா. அதே செங்கோட்டை, கனி கூட கையில் கொடுக்காத உத்தமனே வருக. கையில் எலுமிச்சம்பழி கொடுத்தீங்களா? கொடுக்கல, அப்போ உத்தரவு இல்லை. விபூதி எடுத்துக்காங்க, அங்கே போய் இருந்துக்காங்க. நினச்சது நடந்தாச்சு, போங்க. என் மகனுடைய மன அலைகளை சீர்திருத்தி கொடுன்னு கேட்டு வந்தவனுக்கு 3 தரம் காலில் வந்துட்டு வரலாம். நான் பெற்ற செல்வம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். இது பிறவி, இந்த பிறவியில் இந்த ஒரு சிறிய பாதிப்பு, மனச்சிதைவு ஏற்படணும் என்னும் ஒரு மார்க்கத்தில் வந்திருக்கு. இது மாறுபடக்கூடியதா அப்படின்னு கேட்டேன். மாற்றி தாரம்னு மேலேருந்து உத்தரவு. விடாப்பிடியாக என்னை கொஞ்சம் தொடர்ந்து பிடித்து ஒரு நாள் என்னுடைய மருத்துவத்தில் இவனை குணமாக்கி இவன் மனத்தை ஓம்பக்கம் திருப்பி தந்துடுறேன். கால் வந்துட்டு வரலாம். ஏன்னா இப்போ அவனுடைய மன அலைகள் மாறுபட்டு திரும்பி இருக்கு. அதை திருத்தித்தான்னு கேட்டிருக்கோம். மேலும் இப்போ சொத்து சம்பந்தமான மன வருத்தமும் கொஞ்சம் குழப்பங்களும் இருக்குது. அவைகள்னால எதுவும் மாந்திரிகம் பாதிப்பு நடந்திருக்குமான்னு நான் கேட்டேன். ஒரு பக்கம் அவைகளும் கொஞ்சம் நம்மளை இடைஞ்சல் படுத்தியிருக்கு. அவைகளெல்லாம் தீர்த்து நான் தெளிவு பண்ணி கொடுத்தா போதும்ல, வேறு என்னப்பா வேணும்? இந்தா ஆனந்தமாக ஆக்கி தரேன், ஜெயிச்சு கொடுவோம். வாடா மகனே, இந்த பக்கத்தில் வா. கர்மசாமி, அப்படியா? வீடு வாசல் சம்பந்தமாக மன வருத்தப்பட்ட மகன், காங்கேயம் எல்லை. கால் வந்துட்டு வரலாம். வரலாம். அடுத்தவனால இடைஞ்சல் பெற்று நீ இப்போ நிம்மதி இல்லாமல் அந்த இடத்துல இருந்துக்கிட்டு இருக்க. அவனுடைய மனதை நான் திருத்திட்டோம்னா உனக்கு அந்த இடைஞ்சல் இருக்காது. ஆனால் இது போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய நிலைமை வருமா அப்படிங்கிற மன வருத்தமும் ஒரு பயமும் உள்ளத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. சீர்திருத்தி தரேன், மீண்டும் உனக்கு அந்த நிலைமைக்கு போகாமல் காப்பாற்றி தரேன். ஏய், கால் வந்துட்டு வரலாம். யார் வாரா? மகாளி வாரா. என்னென்னு காளியம்மா இருக்காளா? வரலாம்ப்பா. இந்த கனி அங்கே வந்து போடு. கொஞ்சம் கண்ணை முடிக்கா தரேன்.
மனதே மாறிப்போ. இந்தா மாறிடும், வெற்றியாகி தரேன். அள்ளி தந்திருக்க செம்மையாரு மகனே. கருப்பசாமி, ஆமாம் அப்படியா? அதே காங்கேயம் பகுதி என் இடமும் பத்திரமும் இன்னொருத்தங்கிட்ட மாட்டிக்கிடுது கருப்பசாமி, அதை செம்மையாக்கி கொடு. உன்னுடைய டாக்குமெண்ட் இப்போ 3வது நபர்கிட்ட போய் ஒப்படைக்கப்பட்டிருக்குப்பா, புரியுதா? அந்த 3ஆம் நபர்கிட்ட போன டாக்குமெண்ட் வந்து எப்படி சீர்திருத்தப்படும் என்பதை நான் கேட்டேன். உடமஸ்தன் வந்து போராடாமல் இருப்பதற்காக சட்டப்படி 3 பேர் கைக்கு போயிடுதுன்னு சொன்னால் அந்த வழக்கு ஜெயிக்காது, அது ஒரு வில்லங்கத்தில் போய் நிற்கும். அதனால் இவங்கள்ட்ட பணத்தை பிடிங்கிடலாம்ங்கிற நோக்கத்தில் இந்த தவறு நடந்திருக்கு. கால் வந்துட்டு வா. அந்த தவறுகளிலிருந்து மீட்டி இடம் வேணுமா அல்லது அவன் இடைஞ்சல் தீரணுமா? இடம் வேணும், வாங்கி தரேன். பொறுமையாயிரு, 2ல் 1 பண்ணி தந்துடுறேன், வெற்றியாகி தரேன். கருப்பசாமி, சிவன்மலை சில பெரியிலே சிங்கார கோட்டையிலே. இன்னும் ஒரு தூரம் காலில் விழுந்துக்காமா. உன்னுடைய தோட்டத்துக்குள்ளே போய் பார்த்தேன், அங்கே ஒரு கொடியது ஒரு நாகம் உலாவிக்கிட்டு இருக்கு. அந்த நாகத்தால் உனக்கோ உன் பிள்ளைகளுக்கோ கணவனுக்கோ யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது. அதனால் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யார் அங்கே நீதிக்கு புறம்பாக நடக்கிறார்களோ அதை அது குறிவைத்து இருக்கிறது. பொறுத்திருந்து பார், உண்மை தெரியும். கால் வந்துட்டு வா. அப்படியா? உன் மகனை விவசாயம் சம்பந்தமான கல்வியை படிக்க சொல்லு. அதில் வெற்றி அடைந்து பெரிய ஆபீசர் ஆயிடுவான். வாழ்க்கை நல்லா இருக்கும், வெற்றி ஆகி தரேன். இந்தா மகளே, செல்வத்தை வச்சுக்கோ, நல்லா இருக்கும். கரூர், கரூர் உனக்கு கரூராடா? கடன் பட்டு வந்திருக்கியா? கால் வந்துட்டு கரூர். இன்னும் கரூர் யார் இருக்கா? இன்னொருதான் கால் வந்துட்டு வாடா. டேய் குட்டிப்பா, வரான், பா பா பா. உன்னுடைய எல்லைக்குள்ள ஒரு பாலத்துக்கு கீழோடி என் குதிரை போகுது. பாலத்துக்கு கீழோடி அதில் போனவுடனே இடது பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயில் இருக்கு, இருக்காடா? அதையெல்லாம் தாண்டி போனால் நீ குடியிருக்கிற இடம் வரும். உண்மையா? கால் வந்துட்டு வா. வரலாம். 2.25 ஆண்டுகளாக பார்க்குற தொழிலில் மன வருத்தமும் அலைச்சலும் மிஞ்சிருக்கு. ஆனால் எந்த ஒரு பணமும் மிஞ்சலை. இதனால் இப்போ கடன் பட்டு உபாதை அடைஞ்சிருக்க. இதே தொழில் பார்க்கலாமா, வேறு அடித்தலாக வேறு எதுவும் வருமானம் கிடைக்குமாங்கிற ஒரு தாகம் உன் உள்ளத்தில் இருக்குது. இந்த மாதத்துலேருந்து இன்னொரு வருமானமும் தாரேன், வழியும் தாரேன். ஆவணியில் முடிச்சு தாரேன், செம்மையாயிரு. பெண் கிடச்சாச்சு, நல்லாரு மகனே. உங்கள் ஊர்லேயே இருக்காடா? போய்ட்டு வா. அதே கரூர் எல்லை, என் மகனை திருத்தித்தா. மங்கள வாழ்வழிக்கும் கணபதியே, உன் மலரடி தொழுவேன் தயாநிதியே. சாமியில் வரீங்க, பக்கத்தில் வரலாம். உட்கார முடியுமா? நீ உட்கார் வேடா செல்லம், உட்கார். இடம் மனைகள் சம்பந்தமான விஷயத்தில் கடினமான போராட்டம் சுமார் ஒரு 6 வருட காலங்களாக அதிகமாகவே நடந்துக்கிட்டு இருக்கு.
என்னம்மா புரியுதா? இங்கே வந்து நில்லுங்க. என் முகத்தை பார்த்து பேசினா தான் எனக்கு நேர்மையாக தெரியும். இந்த நிலைகளில் உங்கள் குடும்பத்துக்கு மாந்திரிகம் சொந்தமான செய்வினைகள் நடந்திருக்கான்னு நேற்று இரவு நான் வாதாடினேன். நடந்திருக்கு என்பது உண்மை. எவ்வளவோ கல்வி ஞானம் இவையெல்லாம் இருந்தாலும் அப்படி ஒரு சக்தி இருக்கான்னு ஒரு கேள்வி உள்ளத்துக்குள்ளே இருந்தாலும், ஆனால் அப்படியும் ஒரு தீய ஆற்றல் இந்த உலகத்தில் இருக்குது. அதனால் இப்போதைக்கு குடும்பத்தில் வந்து மன வருத்தம், நோய்பிணி, பண நஷ்டம், வழக்கு இவைகள் எல்லாமே இருக்குது. உண்மையா இல்லையா? இப்போ இந்த மகனுடைய மனநிலைகளை சீர்திருத்தி ஒழுக்கம் உடையவராக ஆக்கி அவன் குடும்பத்தை நான் ஒன்று சேர்த்து தந்தால் போதுமில்ல. இன்னும் 3 முறை இவன் என்னை பார்க்கணும். 3ஆம் முறை என்னை பார்க்கும் பொழுது மிக தெளிவானவனாக மாறிவிடுவான். காலில் விழுந்து வாப்பா. வரலாம் வரலாம். அங்கே வாப்பா. ஐயா அங்கே வா. இந்தா இந்த கனியை போய் வீட்டில் சாப்பிட்டுக்கா. மனச்செம்மை அடையும். மெல்ல மெல்ல மாற்றி தெளிவடைந்து உத்தம குழந்தையாய் கையில் ஒப்படைக்கிறேன். இந்தா மகளே செல்வாக்கார். இந்த இடத்துக்கு 6 மாத கால அவகாசம் இருக்குது. நடத்தி தாரேன், ஜெயிச்சு தாரேன். போயிட்டாங்க. கருப்பசாமி திருத்தணி திருத்தணிகை வாழும் முருகா, உன்னை பாட பாட வரம் தா. திருத்தணி திருத்தணிலாம் வாங்க. திருத்தணி முருகனாமா நீங்க? கொஞ்சம் வழி விடுங்க. அவங்க திருத்தணியா பக்கத்தில் நிற்கிறவங்க? திருவள்ளூர். அவங்க திருத்தணி வேற திருவள்ளூர் வேற. நானும் எம்ஏ வேற படிச்சிருக்கேம்மா. ஏமா நீ என்னை குழப்ப வர? திருத்தணிகையிலிருந்து குடும்பத்தோடு வந்த செல்வ மக்கள் வாங்கப்பா, கால் வந்துட்டு வரலாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ திரிகின்றான் ஞான தங்கமே. பக்கத்தில் வாடா. சொந்தமாக பிறந்த ஊர் எங்கடா? அருங்குளம். இப்போ இருக்கிற ஊர் அருங்குளம் தான். திருத்தணி பக்கம்தான் எல்லாமே. தொழிலை பற்றி என்ன மன வருத்தம்? காலில் வந்துட்டு வா, அடித்து கொடுப்போம். யார் அவரு? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சின்ன கோயிலும் அந்த கோயிலுக்கு மேலே சிற்சில சிலைகளும் இருக்கு வீட்டுக்கு அருகில் இருக்கு. ஆமாம். அப்படியெல்லாம் நான் பார்க்கும் பொழுது 3 ஆண்டு காலங்களாக நீ பார்க்குற தொழிலில் நிறைய பணம் தான் நஷ்டமாக இருக்குமே தவிர லாபமே கிடச்சிருக்காது. இதனால் ஓடி ஓடி ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போய் தொழிலை பார்த்து சும்மா எல்லாரும் பெருமையாக அவன் உழைக்கான்னு பேர் சொன்னாங்க. ஆனால் உயர்ந்ததாக சான்றுகள் இல்லை. இந்த நிலைமை வர்றதுக்கு காரணம் கிரகங்கள் ஒரு காரணம், வேறு மாந்திரிகம் சொந்தமான விஷயங்கள் காரணம் இல்லை. அதனால் இன்னும் நிரந்தரமான தொழில் என்பது இந்த கான்ட்ராக்டா அல்லது வேறு எதுவும் தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற ஒரு மனப்பிரமம் உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குப்போ. உண்மையா? அந்த செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே சுயமாக ஒரு வியாபார ஸ்தாபனம் ஆரம்பித்துக்கா. இந்த கான்ட்ராக்ட் தொழிலும் தானே, அந்த வியாபாரத்தையும் வெற்றியாக்கி தானே. அதனால் வெளிநாடு சொந்தமான யோகம் உனக்கு இல்லை. அந்த முயற்சி எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கால் வந்துட்டு வரலாம். வேற என்னப்பா வேணும்?
இந்த கடனை தீர்க்கிறதுக்கு பணத்தை தந்துட்டேன்டா, அதான் முதல்ல எடுத்து வச்சாச்சு. இந்தா ஒரு கொலாட்டல் டாக்குமெண்ட் ஒன்று ஒருத்தனுடைய துணையில் கிடைக்கும், அதை வச்சு ஒரு அமௌண்ட்டை பிடிச்சி ஒரு பெரிய கான்ட்ராக்டை வாங்குவோம். சரிண்ணா? இந்தா தெளிவாக்கி தரேன், எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றி தரேன். நல்லா இருக்கு. வா பக்கத்தில் வாமா, இடைஞ்சில்லாமல் வாமா. இந்தா நல்லா இரு மகனே, இனிமையாக வாழ்வாய். வெற்றியாகி இந்தாப்பா புனிதமாக இருக்கலாம். அதான் அந்த வியாபாரஸ்தானம் நல்லா வாடும், தைரியமாக ஜெயிச்சு தரேன். இந்த பணத்தை வச்சுக்கா பெருகிக்கிட்டே வரும். நல்லா கருப்பசாமி. ஆமாம், திருவள்ளூர் குதிரைங்கிறது மெட்ராஸ்லேருந்து போகுது. எங்கே பார்க்க? திருப்பதியை பார்க்க. வலதுபுறத்தில் ஒரு சிவபெருமானுடைய சிலை தெரியுது, மேலே ஒரு ஆர்ச்சி மாதிரி இருக்கா. போகிற வழியில் இருக்காமா? திருவள்ளூர் இருக்கா? திருவள்ளூர் தான் வாங்க. திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு பெரிய சிவபெருமான் சிலை தெரியுதே, அதையெல்லாம் தாண்டி போனால் உங்கள் ஊர் வந்துடும். ஃபூ 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 புகையாக வருது. சாணியை உருட்டுதீங்களா? என்ன வேலை பாக்கிய? துணி தைக்கிறீங்களா? ஃபூ ஃபூ ஃபூ. பத்தி யார் போடுதா? பத்தி நீ போடுது. ஏன் கால் வந்துட்டுவான்? அழக்கூடாது செல்லக்குட்டி, கண்ணீர் வடிக்கக்கூடாது. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பிள்ளைகளை பற்றிய மனக்குழப்பமும் வேதனையும் உள்ளத்துக்குள்ளே நிறைய இருக்குது. புரியுதா? ஒருவருடைய வாழ்க்கையில் பிரிவும் பிரச்சனையும் நடந்து குன்பம் வரக்கூடிய நிலைமை நடந்துக்கிட்டு இருக்கு. அதை சீர்திருத்தி வெற்றியாக்கி தந்தால் போதுமில்ல. கால் வந்துட்டு வா.